இப்போ ஒரு ஏர்போர்ட் வந்ததுன்னா ஏர்போர்ட் தனியாக வராது, அதுக்கு சுற்றியும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும். இதனால் தமிழ்நாடு எக்கனாமிக்கலாக முன்னேறுமானா முன்னேறும். டைரக்டாக 1,00,000 பேருக்கு ஜாப் கிடைக்கும். டிட்கோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 255 கோடிகள் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்குற கடனுக்கு 46 டைம்ஸ். இப்போ நான் இது ஏன் அழுத்தம் கொடுத்து சொல்றேன்னா, டிட்கோ பண்ணுவதனால் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. இந்த உதான் ஸ்கீம்ல 90 ஏர்போர்ட்ஸ் வந்திருந்தது. 10,000 கோடி இனி வரைக்கும் லாஸ் ஆயிரும். தெரிஞ்சும் லாஸ் ஆகக்கூட ஏரியா நம்ம இன்னும் விரிவுபடுத்தலாம், பணம் போடலாம்னு நினைக்கிறதும், இங்க போட்டா நிச்சயமாக சக்சஸ்ஃபுல் ஆகும்ன்ற இடத்துல ஒரு டிட்கோ மாதிரி தனி நிறுவனம் இது பண்ணும்போது இதை ஊக்கப்படுத்துவது எக்கனாமிக்கலி ரைட் டெசிஷன். இதே கோயம்புத்தூர் மதுரையே எடுத்துப்போம், ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அங்க நமக்கு கண்டிப்பா மெட்ரோ தேவை. மெட்ரோக்கான நிதி மறுக்கிறதுக்கும் இதுதான் காரணமா? இதுதான் காரணமா பாக்குறேன். சிட்டிஸ் தான் கம்பீட் பண்ணுது. சென்னையா மும்பையா அப்படிங்கறதா மேட்டர். தமிழ்நாடா மகாராஷ்டிராங்கிறது மேட்டர் கிடையாது. இப்போ ஹோசூர்ல வச்சோம்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு நியரஸ்ட். பெஸ்ட் டேலண்ட்டை எல்லாமே ஹோசூருக்கு வராங்க. இந்த டேலண்ட் பூலை வச்சு நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது எக்கனாமிக் சக்சஸ் ஆக தான் முடியும். யார் பவர்ல இருக்காங்கன்னு இல்லை, எந்த இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும்ன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய ஏர்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வான்வழி போக்குவரத்து தளங்களை வந்து நிறைய விஷயங்கள்ல மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. புது புது விமான நிலையங்கள் கட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு டிட்கோவோட இணைந்து டிட்கோ மூலமா முன் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பரந்தூர்லையா இருக்கட்டும், இல்லை ஹொசூர்லையா இருக்கட்டும், இந்த மாதிரியான விடயங்கள்ல. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு வாழ்வியல் ரீதியான ஒரு மேம்பாடை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரியான ஏர்போர்ட்ஸ் கட்டுறது மூலமாகவும் அதை மேம்படுத்துவது மூலமாகவும் நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய டைப்ஸ் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே எப்படி பார்க்கலாம்? இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய? ஒன்று, டிபேட் சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா இது அதிகமாக பேசும் பொருளாகுது. ஆனால் அதனுடைய பொருளாதார தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அது அண்ட் சோஷியல் இம்பேக்ட், இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஓகே ஓகே. ஆமாம், த லேட்டஸ்ட் தியரி என்னன்னா, இதுக்கு முன்னால் காம்படிஷன் எப்படி இருந்ததுன்னா, காம்படிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா, காம்படிஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ்ன்னு இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் இஸ் பிட்வீன் சிட்டிஸ்ன்ற ஒரு புது கான்செப்ட் வந்துடுச்சு. இப்போது யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இங்கே வைக்கலாமா, கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைன்னா தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லைன்னா நார்த்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி காம்படிஷன் இஸ் பிட்வீன் சிட்டிஸ் அண்ட் நாட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். இது ஒரு தரவை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ புது உலகத்தில் வந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து சிட்டிஸ் ஹேவ் ஸ்டார்டட் பிகமிங் கம்பீட்டிங் வித் ஈச் அதர். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நம்பர் 2, தமிழ்நாட்டில் இதை கொண்டு வரதுனால எந்த விதமான பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா, இப்போ கோவில்பட்டி அங்கே ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை பொருளாதார ஸ்ட்ரென்த் இருந்தால்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ம். ஒன்று இதை நடத்துகிறவங்க யாருன்னா டிட்கோ. டிட்கோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 2,255 கோடிகள் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க வாங்குற கடனுக்கு 46 டைம்ஸ். அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் கடன் வாங்கினேன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 46 அந்த வட்டி கொடுக்கறது 46 டைம்ஸ் கேப்பபிளாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் டிட்கோ. ஓகே, புரியுது. இப்போ நான் இது ஏன் அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்னா, டிட்கோ பண்ணுவதனால் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. ம். இது வந்து நம்மளுடைய பரந்தூர் இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, சென்னையில் வந்து கன்ஜெஷன் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, தமிழ்நாடு வந்து 33% ஆஃப் இட்ஸ் ஜிடிபியில் வந்து 33% மேனுஃபேக்சரிங். சைனாவோட கம்பீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ ஆப்பிள் செல்ஃபோன் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2ல் 1 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே. ஆஃப்கோர்ஸ் தெலங்கானாவில் கூட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது உலகத்தில் விற்கிற 2ல் 1 இந்தியாவிலேருந்து போகுதுன்றது வந்து அசம்பிள் பண்ணுறோம். ஆனால் இந்தியாவிலேருந்து போகுது. ஆனால் அந்த போகக்கூடியது ஏர் மூலமாக தான் போகும். ஓகே. கார்கோ. அதுக்கு கார்கோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய என்டையர் ஏர்போர்ட் டே அண்ட் நைட் ரன் பண்ணணும். என்டையர் ஏர்போர்ட் டே அண்ட் நைட் ரன் பண்ணணும். தமிழ்நாடு எக்கானமி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து ஜெனரலாக நம்ம சப்ளை பண்ணும்போது ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர் வித்தின் இந்தியா தேர் இஸ் அ நீட் ஃபார் அன் ஏர்போர்ட். அதனால கார்கோ அண்ட் பேசஞ்சர்ஸ். இது வந்து வெறும் பேசஞ்சர்ஸ் மட்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த பரந்தூரில் வரக்கூடிய ஏர்போர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற மேனுஃபேக்சரிங்கை நம்ம வந்து இதில் ஏர்போர்ட்டில் இருந்து அனுப்பலாம் குட்ஸில். இப்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஷூஸ், க்ராக் என்ற வேர்ல்டு பெஸ்ட் கம்பெனி அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்போ இந்த ஷூஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை அண்ட் ஷூஸ். ஒரு ஷூவும் 14,000 ரூபாய் இருக்கு. லெதர் எஸ்பெஷலி ஸ்பெஷலைஸ்ட் லெதர் ராணிப்பேட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் போகிறதுக்கு வந்து ஏர்போர்ட்டை விரிவாக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா தேர் இஸ் a heavy queue for various products to be. எல்லா கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு நிறைய கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது. இந்த கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஷிப்பில் அனுப்ப முடியாது இது எல்லாமே, ஏன்னா நிறைய லேட் ஆகும். அதனால ஏர்போர்ட்ன்றது வந்து இருக்கிற எக்கானமியை பொருளாதாரத்தை இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இனிமேல் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய எக்கானமி வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்கானமிஸ்ட் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நம்ம அதை வைக்கும்போது அதுவும் டிட்கோ போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் அதுவும் வித் ஃபாரின் கொலாபரேஷன் பண்ணும்போது அது டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கு இதுக்கு ஒன்றிய அரசு இதை வந்து
ஊக்கப்படுத்தணுமே தவிர தடை கற்களை போடக்கூடாது. இந்த ஊக்கப்படுத்துவது எந்த அளவுக்கு படுத்தணும் என்றால் அந்த அளவுக்கு நாடு முன்னேறும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு 26 ஜனவரி, நாடு முன்னேறது தான் பார்க்கணுமே தவிர சிம்பிள் அங்கவா இங்கவா என்ற வித்தியாசங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஹோசூரில் வச்சோம்னா அதே மாதிரி ஹோசூரில் நிறைய இண்டஸ்ட்ரியல், இது தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு நியரஸ்டாக இருக்குது. பெஸ்ட் டேலண்ட்டை எல்லாமே ஹோசூருக்கு வராங்க. இந்த டேலண்ட் பூலை வச்சு நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இது எக்கனாமிக் சக்ஸஸாக தான் முடியும். ஏன்னா டிட்கோ ஆல்ரெடி எக்கனாமிக் சக்ஸஸ் கம்பெனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக அவங்களுடைய ஃபைனான்ஷியல் டேட்டா எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் கம்பெனி டிட்கோ. இப்போ அதுவும் அதுக்கு வேண்டிய அட்டானமியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ அந்த டிட்கோவில் போயிட்டு இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம்னா டிட்கோவுடைய ஃப்யூச்சர் கொஷனபிளாக மாறி இருக்கும். ஆனால் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நடக்குதுன்றதே ஒரு இண்டிகேஷன் தட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டில் நடக்குதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம கவனிக்கணும். இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி, இதனால் தமிழ்நாடு எக்கனாமிக்கலாக முன்னேறுமானா முன்னேறும். டைரக்டாக 1 லட்சம் பேருக்கு ஜாப் கிடைக்குது. இங்கே இப்போ ஒரு ஏர்போர்ட் வந்ததுன்னா ஏர்போர்ட்டு தனியாக வராது, அதுக்கு சுற்றியும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும். அதுக்கு பேக் பண்ணுறவங்க, இந்த பேக்கர்ஸ், மூவர்ஸ், பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இமீடியட்டாக இங்கே அனுப்புறதுக்கு, இது எல்லாமே தேர் இஸ் எ டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சர்வீசஸ், டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ் வரும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக எக்கானமி வைப்ரண்ட்டாக மாறிடும். இனி வரைக்கும் ரொம்ப லோ லெவலாக இருக்கிற ரியல் எஸ்டேட்டு இப்போ அங்கே தான் ஏர்போர்ட் வந்துடுச்சு. அப்போ அங்கே ரியல் எஸ்டேட் மிக அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதனால் என்ன ஆகுது, இந்த சிட்டிஸ் காம்படிஷன் சொன்னோம் இல்லையா, இப்போ சென்னை என்ற சிட்டி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்ல காம்பிட்டன்ட் சிட்டியாக மாறிடுது. இப்போ சைனாவில் இருக்கிற ஷென்ஜூன்ற இடத்த இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸும் அங்கே தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே செல்ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுவதற்கு பிரகாசமாக இருக்கும் இந்த ஏர்போர்ட்ஸ். ஆனால் இப்போ ஹொசூரில் அமையவிருக்க இந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திராவிலேருந்து சில தடைகள் இருக்குது, பெங்களூர்லேருந்து சில தடைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேயே கோயம்புத்தூரில், மதுரையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முனைப்பு காட்டுறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நிதி கொடுக்கறதுல மத்திய அரசு சில தடைகளை விதிக்கிறாங்க, இல்லை நிதி கொடுக்கறதுல சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இதை நீங்கள் ரொம்ப நல்ல கேட்ட கேள்விங்க. 2017 உதான் என்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் நார்த் இந்தியாவில் நிறைய ஏர்போர்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாங்க. குஷிநகர் என்ற ஒரு இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை பண்ணி நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் அது ஆரம்பித்தாங்க. 2021 ஆரம்பித்தாங்க. 2023 அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே எதுவுமே இல்லை, எந்த ஃப்ளைட்டும் போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முசஃபர் நகர், அலிகர், இந்த மாதிரி நிறைய இடத்துல 11 ஏர்போர்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. 10% தான் ஏர்ப்ளைனில் ஒரு
100 சீட் இருந்ததுன்னா 10 பேர் தான் போகிறாங்க. ப்ளஸ் இந்த ஏர்போர்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கு சப்சிடி கொடுக்கணும் கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் எப்படி சப்சிடி கொடுக்குதுன்னா 1 ஹவருக்கு வந்து 2500 ரூபாய் ஃப்ளைட் சார்ஜஸ்ன்னு சொல்லி 2500 ரூபாய் சார்ஜ் கொடுத்து 1 ஹவரில் போகிறவங்க அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1,02,000. ஓகே. அவங்க வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர தே வில் நாட் ப்ரிஃபர் அன் ஏர்போர்ட் இருக்கிற மக்கள். அதே போல் அது வந்து ஒரு புத்திஸ்ட் சர்க்கியூட்டாக மாறும். உலகத்தில் இருக்கிற புத்திஸ்ட் எல்லாமே அங்கே வந்துடுவாங்க. அங்கே ஒரு பெரிய புத்தா சிலையை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு மைத்ரி ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு டைப் போட்டாங்க. அந்த டைப் வந்து இதுக்கு முன்னால் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மாயாவதி அவர்கள் அதை போட்டிருந்ததை இப்போ புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்து அதை அந்த டைப்போட விலகிட்டாங்க. முதல்ல போன ஃப்ளைட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து ஜப்பானில் இருந்து நேபாளில் இருந்து எல்லா மக்களும் அங்கே வருவாங்க. அது ஒரு டூரிஸ்ட் ஹப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தது. ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து லைட்டே இருக்காது. ஒரு வில்லேஜ் நீங்கள் போனீங்கன்னா நைட்டில் லைட் இருக்குமா? இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் நைட் 12:30க்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே வந்து இல்லை. அதே மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது. ஓகே. நம்பர் 3, அங்கே ஹோட்டல்ஸில் எங்கே ஸ்டே பண்ணுறது? இது எல்லாமே பார்க்கும்போது எக்கானமி ஆல்ரெடி டெவலப் ஆகியிருக்கிற ஹோசூர் மாதிரி பிளேசஸில் வச்சோம்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணலாம். ஓகே ஓகே. ஆனால் இந்த உதான் ஸ்கீமில் 90 ஏர்போர்ட்ஸ் வந்திருந்தது. ஆனால் 90 ஏர்போர்ட்ஸில் 90 ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணி என்ன ஆச்சுன்னா 10,000 கோடி இனி வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. இந்த போன வருஷம் பட்ஜெட்டில் 30,000 கோடி கொடுத்து இன்னும் விரிவுபடுத்தலான்றாங்க. லாஸ் ஆகக்கூடிய தெரிஞ்சும் லாஸ் ஆகக்கூடிய ஏரியாவில் நம்ம இன்னும் விரிவுபடுத்தலாம், பணம் போடலாம்னு நினைக்கிறதும், இங்கே போட்டால் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும்ன்ற இடத்துல ஒரு டிட்கோ மாதிரி தனி நிறுவனம், இது கவர்மெண்ட்னால இருக்க நிறுவனமாக இருந்தாலும் இது தனியாக இயங்கும் ஆர்கனைசேஷன். இது பண்ணும்போது இதை ஊக்கப்படுத்துவது எக்கனாமிக்கலி ரைட் டெசிஷன். இப்போ பொலிட்டிக்கலி ரைட் டெசிஷன் வந்து எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ இந்த மாதிரி சொல்லலான்றது ஒன்று. எக்கனாமிக்கலி ரைட் டெசிஷன்ன்றது வந்து எப்போ கரெக்டான நேரத்தில் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது வந்து டெசிஷனாக இருக்கும். அதில் என்ன தயக்கம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு? தயக்கம் ஒன்றுமில்லை. அதனால் தமிழ்நாடு வளர்ந்து விடும்னு பயப்படுறாங்களா? தமிழ்நாடு வளர்ந்து விடுமோ? அதனுடைய அந்த வளர்ந்ததுக்கு பேர் வேற ஒரு பார்ட்டி, நம்ம இல்லாத ஒரு இல்லாத ஆளாத ஒரு மாநிலத்தில் போய் சேர்ந்துடுமோ? ஏன்னா எங்கெல்லாம் பிஜேபி ஆளாத இடம் இருக்கோ அங்கதான் growth இருக்கு. நீங்க சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 35% to 40% ஜிடிபி வந்து இந்த 4 ஸ்டேட் தான் கொடுக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் ஆந்திரா. இப்போ இந்த நாம் ஆளாத இடம், அந்த இடத்துல வந்து மிக எக்கனாமிக் growth, இப்போ கூட எக்கனாமிக் growth தமிழ்நாடு தான் ஹையஸ்ட். நம்ம இல்லாத இடத்துல growth ஹையஸ்டாக இருக்கு. நாம் இருக்கும் இடத்துல மிக பின்தங்கி இருக்கும் என்ற ஒரு திங்கிங் இருக்கலாம், எனக்கு தெரியாது. புரியுது.
இங்கே இருக்கிற லீடர்ஸ் கூட ம். எங்களுக்கு ஏன் இதை கொடுக்கணும் என்று கேட்டிருந்திருக்கணும். ம். ஆனால் அது கொடுக்குறாங்களான்னு தெரியல அந்த ம். விஷயம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உதான் ஸ்கீமில் போட்ட எல்லா டெரிட்டரிஸும் எல்லா 90 ஏர்போர்ட்ஸும் ஃபெயில்யூரில் தான் இருக்குது. அது ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா 10,000 கோடி லாஸ் வந்திருக்கு. இன்னும் 30,000 கோடி அங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. therefore decision is definitely not economic. Decision is political and election based. ப்ராமிஸ் பண்ண மாதிரி கட்டிட்டோன்றாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குஷி நகரில் இருக்கிற ஏர்போர்ட்டு அப்ராக்சிமேட்லி 500 crores செலவு பண்ணது யாருமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ம். நம்ம பண்ணும்போது நமக்கு எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் மிக அதிகமாக Okay. இருக்கும். ஓகே அண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். இங்கே நமக்கு நிதி தரமாட்டுறாங்க, இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறாங்க. விமான நிலையம் மேம்படுத்துறதை தாண்டி பல விஷயங்களுக்கு நிதி வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உதான் ஸ்கீமில் வந்து ஏர்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் தமிழ்நாடும் டிட்கோவும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ஏர்போர்ட்ஸ் மூலமாக என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸை நம்ம எடுத்துக்கலாம்? அங்கே இருக்கக்கூடிய உதான் ஸ்கீம் மூலமாகவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைந்து நடத்தக்கூடிய அந்த ஏர்போர்ட்ஸ் மூலமாக என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸை பார்க்கணும்? இது எந்த வகையில் நம்ம கம்பேர் பண்ணி பிரிக்கிறோம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்கம்மா. அங்கே வந்து ஒன்று எக்கானமி ஆல்ரெடி டெவலப்பாக இருந்திருக்கணும். ஆனால் ஒரு ஹப் அங்கே வருதுன்னா அந்த ஹப் வந்த பிறகு தானே சார் அதை சுற்றி ஒவ்வொன்றா சின்ன சின்ன விஷயங்கள் வெளியே வரும். நீங்கள் நீங்கள் ஒரு ரொம்ப அழகான கொஸ்டின் கேட்டீங்க. ஹப்பு வந்த பிறகு அது சுற்றியும் வரணும். ஓகே இல்லைன்னா நிறைய இருக்கு, இங்கே ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணலாம். ஓகே எது கரெக்டு? ம் இதில் வந்து இந்த ஹப்பு கிரியேட் பண்ண பிறகு இதெல்லாம் வந்து தானே வரல. ம் வராததுக்கு காரணம் என்னன்னா, இங்கே ஆல்ரெடி எக்கானமி ஓரளவுக்காவது டெவலப் ஆகிருந்திருக்கணும். ம் ஆனால் அங்கே வந்து எல்லாமே அக்ரேரியன் எக்கானமினா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமி. ஓகே மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஹை அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க குவிக்காக ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹை அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் உத்தரப்பிரதேஷில் முசஃபர்பூர்லேயும் இந்த ஏரியாஸில் எதுவுமே கிடையாது. ம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வயபிலிட்டி எங்கே வரும்? நீங்கள் ஏர்போர்ட் கட்டலாம், ஆனால் நடத்துகிறவங்க வந்து ஃப்ளைட் கம்பெனிஸ்க்கு வயபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஸ்பைஸ் ஜெட்டு தான் ஆரம்பித்தாங்க, இனிஷியலாக பண்ணி அவங்களால முடியல. இப்போ இருக்கிற கம்பெனிஸே அவங்களால இருக்கிற ஃப்ளைட் ரூட்ஸ்லேயே அவங்க அனேபிள் இது பண்ணுறதில்ல. நீங்கள் தான் போன வருஷம் நம்ம பார்த்தோம் இண்டிகோவில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி. அதனால் நமக்கு அந்த ஃப்ளைட் என்றது வந்து ஏர்போர்ட் கட்டுறதுனால இல்லை, அங்கே ஏர்போர்ட் வந்த பிறகு அங்கே எக்கனாமிக் வயபிலிட்டி இல்லைன்னா அந்த பொருளாதார ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே அது இல்லாததுனால தான் அந்த பிரச்சனை. அங்கே பிரச்சனைகள் வந்து இப்போ இந்த ஹப்பை கிரியேட் பண்ணோம்னா எல்லாம் வந்திருக்கணும். ஏன்னா அந்த புத்திஸ்ட் குஷி நகரில் பக்கத்திலே பீகார் இந்த பிளேஸில் புத்தாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெலிக்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து இருக்கணும், ஆனால் வரல. அந்த வராததுக்கு காரணம் என்னன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப்பாக இருந்திருக்கணும். ஓகே இப்போ நீங்கள் ஹோசூரில் வச்சோம்னா ஹோசூரில் தங்குறதுக்கு இடம் இருக்குது, சேஃப்டி இருக்குது, போலீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் நைட்டில் எவ்ரிதிங் கேன், நீங்கள் நைட்டில் இறங்கி போகலாம், எல்லாமே இருக்குது. அங்கே ஒருவேளை கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதை அனுப்பலாம். பட் என்ன கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? எந்த விதமான கூட்ஸ்னால் வெறும் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் கிடையாது. இந்த வேல்யூ அடிஷன் எலக்ட்ரானிக் கூட்ஸ் தான் வேல்யூ அடிஷன் மிக அதிகம். நீங்கள் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளியூருக்கு அனுப்பலாம். அப்படி இருக்கும்போது ஒன்று
எக்கானமி ஓரளவுக்கு டெவலப் ஆன பிறகு இந்த ஹப்பை கிரியேட் பண்ணோம்னா மிக அழகாக அது மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே எக்கானமி டெவலப் ஆகலை, ஆனால் இது வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டராக மாறலாம் அப்படின்னு சொன்னால் அங்கவும் இருக்குது. ம். ஆனால் டூரிஸ்ட் சென்டராக மாறுறதுக்கு எந்த விதமான ஈகோ சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாவது இருக்கணும். ம். அங்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலும் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை கட்டி நம்ம இங்கே எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து எக்கனாமிக் சென்ஸாக இல்லாமல் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸுக்கான நிறைய இடங்களில், உதாரணத்துக்கு அதே கோயம்புத்தூர் மதுரையே எடுத்துப்போமே, ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அங்கே நமக்கு கண்டிப்பாக மெட்ரோ தேவை. மெட்ரோக்கான நிதி மறுக்கிறதுக்கும் இதுதான் காரணமா? இதுதான் காரணமாக பார்க்குறேன் நான். ஓகே. ஏன்னா வந்து இப்போ சிட்டிஸ் தான் கம்பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம. ம். இப்போ த்ரோட்டாக எடுத்தோம்னா சிட்டிஸ் தான் கம்பீட் பண்ணுது. சென்னையா மும்பையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. தமிழ்நாடா மகாராஷ்டிராங்கிறது மேட்ரு கிடையாது. மேட்ரு ஓகே. கிடையாது. சென்னையா, மும்பையா? பெங்களூரா, ஹைதராபாடா, இது ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா 1.14 1 crore பீப்புள் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஆமா, true, தமிழ்நாட்டில். true, true. தேர்ஃபார் அர்பனைசேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து சர்வீசஸ் வந்து மலிவான விலையில் கிடைக்கும். ம். உங்களுக்கு வரக்கூடியவங்க கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பொல்யூஷன். இன்னைக்கு நீங்கள் வந்து டெல்லி போனீங்கன்னா டெல்லியில் இருக்கிற ஹை பொல்யூஷன் ரேட்ஸில் உங்களால் இண்டஸ்ட்ரியே தொடங்க முடியாது. ம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் அதே இடத்துல சஃப்தர்ஜங்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் விஐபி ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. எல்லாமே பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் இவங்கெல்லாம் வருவாங்க. விஐபி ஃப்ளைட்ஸை மட்டுமே நம்பி எந்த அளவுக்கு ஒரு ஏர்போர்ட் நடத்த முடியும்? அதனால் அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சு சஃப்தர்ஜங் ஏர்போர்ட்டு. அதனால் இப்போ வந்து பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற இடம் தமிழ்நாடு. ம். இந்த பொல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே வரணும்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக அது ப்ராஃபிட்டபுளாக முதல்ல எக்கனாமிக் ப்ராஃபிட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்களோ அப்போ தான் நிறைய உங்களால் பண்ண முடியும். ம். ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் எப்போவுமே சப்சிடியே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஓகே ஓகே அதனால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிட்கோ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால் இன்எஃபிஷியன்சிஸ் இதில் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. ஓகே. ஸோ அப்போ குளோபலி இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்? அண்ட் நமக்குமே இதன் மூலமாக, தமிழ்நாட்டுக்கு இதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைஅப், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செயின் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகும்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிக அதிகமாக வரும். ஓகே. நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்குது. ம். அவங்க வந்து அங்கேருந்து கொண்டுட்டு வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் கொடுத்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இருக்கிற டைம் வந்து நடுவில் நிறைய இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. டைரெக்டாக அங்கேருந்தே நம்ம அனுப்பிச்சோம்னா ம். நமக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக வித்தின் 3 days இட் வில் ரீச் த டெஸ்டினேஷன் எனிவேர் இன் த வேர்ல்டு. ம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் எப்போவுமே இந்த டெவலப்மெண்ட் வந்து டெவலப்டாக இருக்கிறவங்களுக்கு தான் டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா எனக்கு கடன் வேணும் அப்படின்னு எனக்கிட்ட பணம் கிடையாது. ம். ஆனால் பேங்க்ஸ் எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ரிச்சஸ்ட் மேனுக்கு இப்போ ஒரு எலான் மஸ்க் இருக்காரு, அவர்கிட்ட எல்லா பேங்க்கும் போய் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவருக்கு பணம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இதை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ம். இதுவும் காம்படிஷனாக நம்ம பார்க்கக்கூடாது. இந்த நார்த் இந்தியாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதிலிருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி அதிலிருந்து இப்போது அஸ்ஸாமில் பண்ணாங்க. ஓரளவுக்கு அஸ்ஸாமில் 50% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் அஸ்ஸாமில் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, ஹை அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கானா இல்லை. ஓகே. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்து பார்த்தோம்னா 14% தான், 14% தான் மேனுஃபேக்சரிங்கே இருக்குது.
ஆனால் மேனுஃபேக்சரிங் ஹையஸ்ட்டாக இருக்கிறது தமிழ்நாடு தான். அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸும் நம்ம தான் ஹையஸ்ட்டு. அதனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், சர்வீசஸ் ஈகோசிஸ்டம், விமன் எம்பவர்மெண்ட்டு, நிறைய உமன் எம்ப்ளாயீஸ் இருக்கிற ஒரே ஒரு பிளேஸு இந்தியாவிலேயே தமிழ்நாடு. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் விமன் எம்ப்ளாயீஸ் வரும்போது அந்த ஏரியா, அந்த பர்டிகுலர் பிளேஸில் தேர் வில் பி ஃபார் மோர் பெட்டர் ஃபாலோயிங் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மிக பெர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஓகே. அதனால் என்னுடைய இது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது எக்ஸ் ஸ்டேட்டு ஒய் ஸ்டேட்டுன்னு இல்லாமல் எங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி வருமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அதில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்குது. கர்நாடகாவும் நல்லா இருக்குது. கேரளாவில் மிக ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹையஸ்டாக இருக்குது. தெலங்கானாவில் ஆல்ரெடி வெல் டெவலப்டு ஈகோசிஸ்டம் இருக்குது. அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல யுக்தியாக கவனிக்கிறேன். ஓகே ஓகே. எந்தெந்த சிட்டிஸில் நிறைய குளோபலைசேஷன் இருக்குமோ, ஓகே, அந்தந்த சிட்டிஸில் growth மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் வெரி ஹை குளோபலைசேஷன். நிறைய பேர் யூஎஸ்க்கு போகிறது, நிறைய பேர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது, யூரோப்பியன் யூனியனுக்கு போகிறது. இந்த எமிக்ரேஷன் அங்கெல்லாம் போய் இருக்கிறதுனால அது வந்து ஹையாக டெவலப் ஆகிடும். நீங்கள் வந்து ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. வெறும் இந்த ஒரு பர்டிகுலர் சிட்டியிலேருந்து எந்த அளவுக்கு வெளியில் போகிறாங்க, எந்த அளவுக்கு பீப்புள் வராங்கன்றதை பார்க்கும்போது தமிழ்நாடு மிக அதிகமாக இருக்குது. இது அரவிந்த் சுப்பிரமணியம் சார் நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எந்த அளவுக்கு குளோபலைஸ் ஆகிருக்கும், எந்த அளவுக்கு அதை மக்களுக்கு சோஷியலாக பெனிஃபிட் ஆகும். எக்கனாமிக் பெனிஃபிட்டை விட சோஷியல் பெனிஃபிட், ஈக்குவாலிட்டிஸ் அதிகமாகிருக்கு. அதனால் இது பண்ண பிறகு இப்போ நம்ம எப்படி டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நெட் இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு நிறைய பீகார்லேருந்து எல்லாமே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க திரும்பி போய் அங்கே போயிட்டு அங்கே அந்த மாடலை இது பண்ணலாம். அதனால் வந்து இந்த இது எல்லாமே வின்-வின் சிச்சுவேஷன். யார் பவரில் இருக்காங்கன்னு இல்லை, எந்த இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும்ன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. இதுதான் என்னுடைய ஃபைனல் டேக்அவே. புரியுது. ஸோ ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம்.